செய்யும்போது அதில் அவர் என்ன பயன்படுத்தியிருப்பாரு, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருப்பாரு, ஆதார் நம்பர் யூஸ் பண்ணியிருப்பாரு, யுஏஎன் பயன்படுத்தியிருப்பாரு, பேங்க் அக்கௌண்ட், இதில் ஏதாவது ஒன்று போட்டு அவருடைய பழைய எண்ணை கண்டுபிடிச்சிடலாம். இதில் எல்லாமே மாறிடுச்சுன்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் கஷ்டம்தான். ரைட்டுங்களா? அதனால இப்போ வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு புது நம்பரை பதிவு செய்யாதீங்க. அதாவது ஏற்கனவே ஒரு நம்பர் வச்சிருந்துருக்காரு, அது தெரிஞ்சும் கூட சரி அதெல்லாம் போய் எங்கே தேடுறது, அதுக்கெல்லாம் டிலே ஆகும்னு நினச்சி நீங்கள் வந்து புது நம்பர் உருவாக்கிட்டீங்கன்னா, ஆனால் இஎஸ்ஐ கண்டுபிடிச்சிருது. இந்த சம்மந்தப்பட்ட தொழிலாளிக்கு ஏற்கனவே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்பர் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு புது நம்பர் உருவாக்குனீங்க, இது ரொம்ப தப்பு, லீகல் தப்புன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க பழைய எண் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியும் உங்களுக்கு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இப்ப பழைய எண் பயன்படுத்துறதா அந்த தொழிலாளர்களுக்கும் நல்லது, கம்பெனிக்கு நல்லது. கம்பெனிக்கு நோட்டீஸ் வராமல் இருக்கும், தொழிலாளர்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இஎஸ்ஐ எண், அதாவது ஏற்கனவே அந்த சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, பிஎஃப்க்கு நம்ம பேசணும். நம்ம பிஎஃப் கோடு வந்து ஏற்கனவே அலாட் பண்ணிட்டாங்க. பின்னாடி உங்களுக்கு தெரிய வருதுன்னா என்ன செய்யலாம்ன்றதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்ச்சில் போய் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இஎஸ்ஐ கோடு தெரியலைன்னா இந்த மெயில் ஐடிக்கு, இதுதான் வந்து ஹெட் ஆஃபீஸோடைய மெயில் ஐடி அது ஆச்சுங்களா. இதுக்கு வந்து சார் நாங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த தேதியில் பண்ணோம், இதுதான் எங்கள் கம்பெனி பேர், இதுதான் எங்கள் மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் வந்து இதுதான் எங்களுடைய ஜிஎஸ்டி கோடு. எங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்ககிட்ட இருந்து நான் கேட்காம விட்டுட்டோம், அதனால என்னுடைய கோடு நம்பரும் என்னுடைய வந்து பாஸ்வேர்டும் எனக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தில் ரிக்வஸ்ட் பண்ணி உங்களை லெட்டர்கட்டில் கம்பெனி லெட்டர்கட்டில் இருந்து அதில் வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிங்க. இந்த மெயில் ஐடின்றது அவங்க தமிழக அரசனுடைய ஹெட் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன், ஹெட் ஆஃபீஸோட மெயில் ஐடி. அங்கே அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை கொடுத்துறாங்க. என்ன கொடுத்துறாங்கன்னா, உங்களுக்கு இஎஸ்ஐ கோடு நம்பர் அவங்களுக்கு சொல்லிடுறாங்க, வச்சுறாங்க. ஸோ உடனே நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். அது இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அதனால இதை போகுதுன்னு நினைக்க வேண்டாம். அதே மாதிரி புதிய தொழிலாளர் சட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயிஸ் வந்து தொடர்ச்சி இப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ் என்ன செய்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு ஹெல்த் செக்அப், ஃபுல்லி பாடி செக்அப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து தொழிலாளர்களும் பண்ணணும் அப்படின்றதுல புதிய தொழிலாளர் நல சட்டத்தில் அதை சேர்த்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ இஎஸ்ஐயில் வந்து இந்த செக்அப் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம பணம் கட்டுறதுனால அது நம்ம பணம்லாம் கூடுதல் பணம்லாம் கிடையாது, செக் பண்ணுறாங்க. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை தொழிலாளர்கள், குறிப்பாக 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இஎஸ்ஐக்கு போங்க, செக்அப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிடணும், உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை இப்படி அடையாளம் காணப்படாத மருத்துவ பிரச்சனை தான், நமக்கு மருத்துவம் இருந்துச்சுன்னா நம்ம செஞ்சுருவோம், இல்லை அது இருந்தும் செய்யலைன்னா தான் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து இந்த வசதியை வந்து பயன்படுத்திக்கங்க. அருகில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனை அணுகுங்க. ஒருவேளை உங்கள் மாவட்டத்தில் பக்கத்தில் இஎஸ்ஐ மருத்துவமனை இல்லை அப்படின்னா டையப் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய, அதனால தான் இது சொல்கிறாங்க எம்பர்னல்டு ஹாஸ்பிட்டல்ன்றாங்க, பட்டியலிடப்பட்ட மருத்துவமனைகள். இது வந்து இஎஸ்ஐ சைட்லேயே இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 3 விதமான கிளைம் உண்டு. ஒன்று இஎஸ்ஐ டிஸ்பென்சரியில் மருத்துவம் பார்ப்போம், ஏதாவது அறுவை சிகிச்சை மற்ற விஷயங்கள் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகும். ரைட்டுங்களா? இது ஒரு ஆப்ஷன். தொழிலாளர்கள் தங்களுடைய தேவைக்கு, மருத்துவ தேவைக்கு இப்படி அணுகிறோம். ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ஒரு மூட்டு சிகிச்சை இருக்குது, அது வந்து இஎஸ்ஐ மருத்துவமனையில் அந்த வசதி இல்லை. அப்போ என்ன செய்யறதுன்னா, மூட்டு சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவமனைகளோட ஒரு சென்னையிலேயோ 2-3 மருத்துவமனைகளோட அவங்க டையப் போட்டிருக்காங்க இஎஸ்ஐ. அந்த மருத்துவமனையை நீங்கள் அணுகி உங்களுடைய இஎஸ்ஐயோடைய நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 10 பைசா செலவு இல்லாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். அந்த பணம் என்ன ஆகுதோ அந்த பணத்தை வந்து இஎஸ்ஐ அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது முக்கியமானது. அந்த ஆஸ்பத்திரி, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இஎஸ்ஐயோட டையப்ல இருக்கணும். அது வந்து அந்த டையப்ன்றது கான்ஸ்டன்ட் இல்லை, அது வந்து ஒரு ஆண்டுக்கோ 2 ஆண்டுகளுக்கோ ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த இது போகுது. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இஎஸ்ஐ சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த விவரம் தெரியும். அது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸே நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் நீங்கள் போய் பாருங்க. இது முக்கியமானது. இது 2வது அம்சம். எப்படி? அப்போ அவங்க போய் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இஎஸ்ஐ நம்பரை கொடுத்தீங்க, தொழிலாளர்கள் தங்களுடைய நம்பரை கொடுத்தாவே இந்த ட்ரீட்மெண்ட் கிடைச்சிடும். 3வது, பக்கத்தில் இருக்குது இந்த ஆஸ்பத்திரி, எனக்கு இது வந்து இந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர், ஸோ இப்போ இங்கே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவமனையோ நீங்கள் போனீங்கன்னா அது உங்கள் பணம் கொடுத்து நீங்கள் செலவழிக்கணும். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் அந்த பில்ஸு இதெல்லாம் கிளைம் கொடுத்து இஎஸ்ஐயில் கிளைம் பண்ணிக்கலாம்.
ஆச்சுங்களா. இதுல வந்து இது ஒரு மெத்தட். ஆனா இதுக்கு வந்து இது ஒரு ப்ராசஸ். அது நீங்க செஞ்ச நீங்க கைப்பட காசு கையை விட்டு கொடுக்கணும். கூடுதலாக அதுக்குரிய எல்லா பில்லையும் இஎஸ்ஐ உடைய டிஸ்பென்சரியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கிளைம் டிபார்ட்மெண்ட்டை போய் நீங்க கொடுத்து அப்ளை பண்ணி அவங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கணும். 2 செட்டு கொடுங்க, 2 செட்டு கொடுங்க, இல்லை 3 செட்டு கொடுங்க, ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு கேட்பாங்க. அதை நீங்க கொடுக்கணும். அதை வந்து அப்ளை பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் 50,000க்குள்ளனா ஒரு 2 மாசம் ஆகும். 50,000 ரூபாய்க்கு மேலன்னா ஒரு ஒரு வேலை வந்து அது ஹெட் ஆஃபீஸ் போற மாதிரி இருக்கும் அப்ரூவலுக்கு. அது வந்து ஒரு 3-4 மாசம் ஆகலாம். ஸோ அது அந்த நீங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஸோ அப்போ 3 வகையானது இருக்குது. ஒன்று இஎஸ்ஐ மருத்துவமனை, 2வது பட்டியலிடப்பட்ட ஒப்பந்தம் செய்யப்பட்ட மருத்துவமனைகளோட ட்ரீட்மெண்ட், இது 3வது. அதே தான் இங்கேயும் எப்படி சொல்றாங்க. ஸோ மந்த்லி செக்அப் வந்து தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு நீங்க தான் தெரியப்படுத்தணும். கன்சல்டன்ட் தான் நிறுவனங்கள் தெரியப்படுத்தணும், நிறுவனங்கள் தான் தொழிலாளர்களுக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி இது ஒரு ஸ்கீம். இது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமான்னு தெரியல. அதாவது ஒரு தொழிலாளி வேலை செய்யறாரு, தொழிலாளி வந்து வேலை இல்லாம இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். அந்த காலத்துல கொடுக்கப்படக்கூடிய உதவித்தொகை, அவர் வந்து வேற எங்கேயும் வேலைக்கு சேர்ந்திருக்க கூடாது. அப்படி அந்த கண்டிஷன்ல இருக்கும். என்ன நிபந்தனை இருக்கிறாங்க, இஎஸ்ஐல ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கணும். அவர் ஒரு குறிப்பிட்ட நாள்கள், அதாவது 2 கான்ட்ரிபியூஷன் பீரியடுக்கு வந்து 78 நாள் வேலை பார்த்துருக்கணும். கான்ட்ரிபியூஷன் பீரியடுன்றது உங்களுக்கு என்னன்னா, ஒரு ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் ஒரு ஆஃபலி, அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு ஆஃபலி, உங்களுக்கு தெரியும் ஆச்சுங்களா. கான்ட்ரிபியூஷன் பீரியடுன்றது இதுதான். இல்ல பெனிஃபிட் பீரியடுன்றது அடுத்த 6 மாசம் இந்த கணக்குல வரும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 2 கான்ட்ரிபியூஷன் பீரியட்ல 78 நாள் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா நிறுவனம் மூடி இருக்காங்க, அவருக்கு வேலை கிடைக்கல, பணியாளர் குறைக்கிறதுல அவரும் வெளியே போக வேண்டியாச்சு, லே ஆஃப் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு 50% வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான மெத்தட் இருக்குது. ஸோ அதை விரிவா வந்து அப்புறம் நம்ம தேவைக்கு பேசிக்கலாம் ஆச்சுங்களா. அப்போ இது ஒண்ணு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உடனே வேலை கிடைச்சிருதுன்னு நினைக்கிறேன். மற்ற மாநிலங்கள் எப்படின்னு தெரியல. அது வந்து இந்த ஸ்கீம் உங்களுக்கு பயன்படுறதுக்கு வாய்ப்பு. மற்றபடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கன்சல்டண்டா இருக்கிறதுனால இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னதுதான். இஎஸ்ஐ அதிகாரி வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் வந்து அதுக்கு ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க வருவாங்க. பேப்பருக்கு நம்மளுடைய எல்லாத்தையும் கேட்பாங்க. நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். எதையும் நம்ம மறுக்க முடியாது, இழுத்தடிக்க முடியாது, இல்லை அப்புறம் தரேன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு சிக்கல் பண்ணிக்குவாங்க. எப்பயுமே நீங்க ரெடியா வச்சுக்கிறது, அதற்குரிய ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்வது நல்லது. மற்றபடி இஎஸ்ஐபிஎஃப் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, நிறுவனங்கள்லாம் ஒரு தொழிலாளி இருக்கிறாரா, இப்ப கூட காலைல பேசிக்கிற நிறுவனம் எப்படி சொல்றாங்கன்னா, சார் வந்தார் சார், ஒரு வாரத்துல வேலையை விட்டு போயிட்டார் சார், கையில கேஷா கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் சார்ன்றாங்க. இது ஆக்சுவலி தப்பு. ஒரு வாரத்துல அடிபட்டிருக்கலாம், இல்லை ஒரு அவருக்கு பெனிஃபிட் கொடுக்க வேண்டியிருந்திருக்கலாம். ஸோ அதனால அவங்க எம்ப்ளாயி தரப்புல இழுத்தெழுப்புக்கெல்லாம் நம்ம போக முடியாது. ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அவர்களை நாள்ல இருந்து இஎஸ்ஐபிஎஃப்ல வந்து சேர்க்க வேண்டியதுன்றது நிறுவனத்தினுடைய கடமை. அதனால அதை சேர்க்கணும். ஒரு வாரம் வேலை பார்த்தா ஒரு வாரத்துக்கு கொடுத்துட்டு போவோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதனால அதை வந்து அதையும் நம்ம ஸ்கிப் பண்ண தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து முறையா நம்ம செஞ்சோம்னா கம்பெனியும் சேஃபு, தொழிலாளர்களுக்கும் பெனிஃபிட் கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரி டிஜிட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் இப்பெல்லாம் வந்து பிஎஃப்ல எப்படி சொல்றோமோ, இஎஸ்ஐல வந்து நபர்கள் ஐடென்டிபிகேஷன்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஒரு தொழிலாளி சேர்க்கும் பொழுது அவங்களுடைய ஒய்ஃப், அவங்க குழந்தைகளுக்கான போட்டோ இதெல்லாம் கேட்குறாங்க. நீங்க அப்பயே கொடுத்துக்கிறது நல்லது. ஒரு வேலை கொடுக்கல பின்னாடி சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவரை தொழிலாளி மட்டும் சேர்த்துருவோம், அவர்கிட்ட அந்த ரீதியில தானே இருக்குன்னு சொல்லி சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒய்ஃபை சேர்க்கணும் இல்லை குழந்தைகளை சேர்க்கணும்னா 2 ப்ரூஃப் கேட்குது. அது ஏன் 2 நம்ம ஊர்ல அவ்வளவு டிஜிட்டலைஸ் எல்லாம் ஆகவே இல்லை. எதுக்கு 2 ப்ரூஃப் கேட்குறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வாங்கி அந்த தொழிலாளி தேடி தர்றதுக்குள்ள சேர்க்க முடியாம போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கம்லாம் கவனம் கொடுத்து இதை செயல்படும். 2 ப்ரூஃப் தேவையில்லைன்றது என்னுடைய ஒப்பீனியன், தனிப்பட்ட கருத்து. தொழிலாளர் இதை வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்த்ததில் உள்ள சிரமங்களோட உங்களுக்கு சொல்றாங்க. ஒரு ப்ரூஃப் இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லா ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கிறது இல்லை. படிக்காதவங்களா இருக்கிறாங்க, ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது 2 ப்ரூஃப் கேட்கறதுன்றதுலாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அதனால அதை கன்சிடர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு வேலையில் இருக்கும்போது ஒரு 10 நாளைக்குள்ள சேர்க்க சொல்றாங்க. இப்போ நிறைய தமிழ்நாடு, சென்னை தொடங்கி நாகர்கோவில் வரைக்கும் வடமாநில தொழிலாளர்கள் பரவி இருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் வேலை செய்யறாங்க, எல்லா இடங்களையும் அது வந்து வேலை செய்யறாங்க.
ஆனா அவங்கள்ட்ட ப்ரூஃப்ன்றது வாங்குறதுக்குள்ள ரொம்ப நம்ம சோர்வாயிடுறோம். ஸோ இந்த தரேன், அதில் ஓடிபி கொடுங்க அப்படின்னா ஓடிபி என் ஒய்ஃப் நம்பரை கொடுத்து வச்சிருக்கேன்றாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது. கூடுதலாக வந்து இப்போ இதில் ரோல் ஆஃப் டாக்ஸ் கன்சல்டன்ட், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், கம்ப்ளைண்ட்ஸு, அட்வைசரி, லித்திகேஷன், இதில் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். எப்பயும் நான் ஏற்கனவே சொன்னபடி தான் அட்டண்டன்ஸு, வேஜஸ் ரெஜிஸ்டர், அதே மாதிரி ஆக்ஷன் ரெஜிஸ்டர் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு தொழிலாளி அடிபடுறாங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் வந்து நம்ம சைட்டில் போய் தொழிலாளி பற்றிய அடிப்படை விவரங்கள், கூட வேலை செஞ்ச சாட்சி, உடனடியாக எங்கே போய் மருத்துவம் பார்த்தாங்கன்றதை கொண்டு அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை சைட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு மெயில் போட்டு தெரியப்படுத்தணும். அப்புறம் சைட் எப்போ வேலை செய்யுதோ அப்போ வந்து நம்ம உடனடியாக பதிவு செய்யணும். ஒருத்தருக்கு கண்ணில் அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நீங்கள் கன்சல்டண்டாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் சொல்கிறோம். இப்போ கண்ணில் அடிபடுது, ஒரு சொட்டு மருந்து ஊற்றிட்டு ஒரு 2 நாளில் வேலைக்கு வந்துடுவார் ஆச்சா. ஆனால் ஒரு 3 நம்ம உள்ள வந்து அடிபட்டுருக்கும், டீப்பாக அடிபட்டு இருந்துச்சுன்னா ஒரு 3-4 மாதம் கழிச்சு கண்ணு பிரச்சனையாகி மொத்தம் கண்ணே வந்து போகிற அளவுக்கு ஆயிடும். அப்போ வந்து ஒரு டிசேபிள்மெண்ட் ஆயிடுவார் ஆச்சுன்னா. ஒரு கண்ணு போச்சுனான்றது அது ஒரு ஊனம் தானே. டிசேபிள்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அவருக்கு பென்ஷன் வாங்கலாம். அப்போ தடவை அடிபடும் போதே நீங்கள் கவனமாக பதிவு செய்யணும். எப்பயுமே இஎஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் பணியில் இருக்கும் போதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆச்சுங்களா. பணியில் இருக்கும்போது அடிபடுறதுன்றது தான் அவங்க கிளைம் கொடுக்குறாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, சண்டே எங்கேயா போகிறீங்க, எங்கேயோ போய் நீச்சல் அடிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்க செஞ்சு ஏதாவது சிக்கல் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடிபடுது, ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. ஆனால் இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்காது. அது ரொம்ப அதை வந்து அவங்க இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடு வந்து 3 பேர் பெஸ்ட்டு, நான் வேலை செய்கிற இடம் திருமலை வாயில் அல்லது அம்பத்தூர் எஸ்டேட்னா என் வீட்டில் இருந்து அம்பத்தூர் எஸ்டேட் வரைக்கும் போகிறது எனக்கு கவரேஜ் உண்டு. அந்த போகிற பாதையில் எனக்கு அடிபட்டுச்சுன்னா கவரேஜ் உண்டு. வேலை பணியில் இருக்கும்போது நான் வேலை அடிபடுதுன்னா இல்லை அடிபடுது எதுனாலும் எனக்கு பெனிஃபிட் உண்டு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரேன்னா அதுக்கும் பெனிஃபிட் உண்டு. இந்த கவரேஜை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு தொழிலாளி தன்னுடைய வீட்டு முகவரியை மாத்துறாரு அப்படின்னா உடனடியாக நமக்கு தெரியப்படுத்தணும். இல்லை நாளைக்கு ஏதாவது அடிபட்டாருன்னு வச்சிங்களேன், அப்போ நமக்கு சிக்கலாகும். அப்போ வந்து நம்ம வீடு மாதிரி 1 வருஷம் ஆச்சு சார், 2 வருஷம் ஆச்சு சார்னு. ஸோ அப்போ வந்து இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாமே சென்சிட்டிவானது. அதற்குரிய மாற்றங்களை, அப்டேட்டுகளை நம்ம தொடர்ச்சியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னா பெனிஃபிட் கிடைக்கிறதுல பிரச்சனை. அதனால இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர்லாம் 24 மணி நேரத்தில் பதியணும். சின்ன அடினாலும் ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பின்னாடி வந்து அதுக்கு தான் சொன்னேன், இந்த கண்ணு இப்போ கூட வேற ஒரு பிரச்சனையும் சொன்னார். கையே இறங்கிருச்சுன்னு அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலையா, இப்போ கை இறங்கிருச்சு, அவருக்கு வந்து 2 மாசம் ஆப்ரேஷன் ஆகுதுன்னு போயிட்டு இருக்குது, சிக்கலாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து நம்ம கன்சல்டன்ட் கரெக்டாக பண்ணிட்டா நல்லது. அதே மாதிரி இந்த கான்ட்ராக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், சப்கான்ட்ராக்டர் உங்களுடைய இதெல்லாம் பிரின்சிபல் எம்ப்ளாயராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயருக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒன்று அவங்க இஎஸ்ஐபிஎஃப் கட்டணும், இல்லைன்னா நீங்கள் கட்டணும். பிரின்சிபல் எம்ப்ளாயர்ன்றது ரொம்ப மஸ்ட். அதோட சரி அவங்க கட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டுலாம் போக முடியாது. நீங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கு கட்டியிருக்காங்களான்ற முதற்கொண்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை பெரிய நிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் இன்புட் டேக்ஸ், ஏதாவது அந்த பில் கொடுக்கும்போது 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா, 18,000 ரூபா பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த 18,000 ரிலீஸ் பண்ணுறேன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதை அவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி இப்போ பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய சப்கான்ட்ராக்டர்காரங்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இப்போ 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 10 பேருக்கு இஎஸ்ஐபிஎஃப் கட்டினா தான் நான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவேன், இல்லை அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள வந்து செக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்காக டெடிகேட்டடாக இன்னொரு நிறுவனம் வேலை செய்யணும். 1வது பில்லுலேருந்து அந்த வருஷத்தில் வந்து 100 பில் போட்டிருக்காங்கன்னா 100 பில்லு ஒரே கம்பெனிக்கு போட்டாங்கன்னா இந்த கம்பெனி தான் பிரின்சிபல் எம்ப்ளாயராக மாறிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் என்கிட்ட வேலை செய்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃபு, கான்ட்ராக்ட் எம்ப்ளாய், இது ஆஃபீஸ் ஸ்டாஃபு, சூப்பர்வைசர் அவங்களுக்கு வரைக்கும் நான் கட்டிட்டேன் சார், பக்கா சார்ன்றாங்க. இல்லை, அதில் வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்டை வேலை செய்யக்கூடிய சித்தாள், கொத்தனார் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஒன்று நீங்கள் கட்டணும், இல்லைன்னா நீங்கள் கான்ட்ராக்ட் வச்சிங்கன்னா அவங்க கட்டணும். சார் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்ப்ளாயிலாம் எப்படி சார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு அசிஸ்டன்ட் கமிஷன் தாம்பரம் இதில் வந்து ஒரு ஹியரிங் போயிருக்கும்போது, சார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் ஆள் மாறிட்டே இருப்பாங்களா சார், இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, இன்னும் எத்தனை நாளைக்கு இதை சொல்லிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருப்பீங்கன்னு, அது எஸ்கேப் ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்ற கேள்வி கேட்டார். ஸோ அதனால வந்து நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நேரடி தொடர்பாக இல்லது கான்ட்ராக்டர் மூலமாக வேலை செய்யக்கூடிய எல்லாரும் இதில் கவனமாக இருக்கணும்.
இதுல கவனமா இல்லைன்னா கம்பெனி சிக்கலுக்குள்ளாயிரும். இதில் கன்சல்டன்ட் தான் இதை வந்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. நம்ம தான் அதை சொல்லணும் அவங்களுக்கு. அதுல கவனமா இருக்கணும். இல்லைன்னா பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். இதுல கூடுதலா என்ன செய்யறாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து ஒரு தேவைக்கு எடுக்கிறாங்க, இஎஸ்ஐபிஎஃப் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெண்டர் போடுறாங்க, டெண்டர் கிடைக்கலையா உடனே இஎஸ்ஐபிஎஃப் அப்படியே அப்ரப்டா விட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி தொடங்குறாங்க, ஒரு 20 பேர் வச்சு வேலை எடுக்கிறாங்க, இஎஸ்ஐபிஎஃப் பயன்படுத்துறாங்க. கம்பெனி ஒரு மாதிரி நஷ்டமாயிடுச்சுன்னா அப்படி இஎஸ்ஐபிஎஃப் அப்ரப்டா விட்டுறாங்க. இது தப்பு, ரொம்ப பேசிக்கலா தப்பான விஷயம். அதனால இப்ப ஒரு கம்பெனி எடுத்துட்டோம், அதாவது எடுக்காத வரைக்கும் அது வேற. எடுத்துட்டீங்கன்னா இந்த கம்பெனியுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இஎஸ்ஐபிஎஃப் தொடரும். சார் அப்ப என்ன சார் ஆளே இல்லைன்னா நாங்க என்ன சார் செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு இது இருக்குது. இஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் நில் ரிட்டனே ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து 10 பைசா செலவு இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபைல் இருக்குது, ஒரு எம்டி ஃபைல், அதை வந்து அதை அப்லோட் பண்ணீங்க, நில் ரிட்டர்ன் ஃபைல் ஆயிரும். நில் ரிட்டர்ன் ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சரி இவங்க கிட்ட நில் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருவேளை இன்ஸ்பெக்ஷன் அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்களே, எனக்கு வந்து விளக்கம் சொல்லுங்க, உங்களுடைய ஜிஎஸ்டி இதை எடுத்துட்டு வாங்க, உங்களை இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆனால் டைம் அது வந்து ரேர் ஆக்சுவலாக. 2 வருஷத்துக்கு இருக்க 3 வருஷத்துக்கு இருக்க தான் இந்த மாதிரி வரும். மற்றபடி பிஎஃப்ல வந்து நில் ரிட்டர்ன் பண்ண முடியுமானா ஒரு 75 ருபீஸ் நீங்க கட்டலாம். அது வந்து ஒரு மினிமம் இது கட்டுற மாதிரி. ஸோ இது ரெண்டையும் கட்டிட்டு வந்து கம்பெனியை மூடுனீங்க அப்படின்னா சரண்டர் பண்றது நல்லது. சரண்டருக்கு என்ன விஷயம், கம்பெனியை வந்து நீங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, பேங்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இப்படி எதெல்லாம் க்ளோசிங் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் வைத்துக்கொண்டு இஎஸ்ஐபிஎஃப்க்கு நீங்க தெரியப்படுத்துறது, உடனே தெரியப்படுத்திட்டது நல்லது. இல்ல சார் எனக்கு பணம் வர வேண்டி இருக்குது, நான் இன்னும் ஒரு 10 கம்பெனிக்காரங்க எனக்கு ஒரு 10 லட்சம் தரணும், 20 லட்சம் தரணும், அது வரைக்கும் நான் கம்பெனியை க்ளோஸ் பண்ண முடியாது, இல்ல பேங்கை க்ளோஸ் பண்ண முடியாதுன்னா அது வரைக்கும் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது தான் சரியாகும். இப்போ என்னோட டைமை நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஓரளவு இந்த அப்டேஷனை மட்டும் நான் சொல்லியிருக்கேன், சில அடிப்படை அம்சங்களையும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கேள்வி பதிலுக்கான நேரம், இப்போ நீங்க உங்களுக்கான கேள்விகளை நீங்க கேட்கலாம். நவரோஸ் சார் நீங்க பாத்தீங்க. எஸ் சார், தேங்க்யூ சார். சார் அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த சாட் பாக்ஸ்ல மிஸ்டர் வினோத்குமார் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்ச் அந்த சர்வர் மட்டும் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரண்டா. அதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்குங்களா சார்? ரைட், ஒன்றும் இல்லை. அதாவது இஎஸ்ஐ தளத்தை பயன்படுத்துறவங்க, இஎஸ்ஐபிஎஃப் தளத்தை பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் அவுடேட்டடான சாஃப்ட்வேர். இடையில கூட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தினமலர்ல ஒரு விரிவா அவங்க என்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்துறாங்க, அது எவ்வளவு அவுடேட்டடு, அதை வந்து சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணாமையே தொடர்ச்சியாக அதே சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்றதுனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதில் இப்போ நீங்க இஎஸ்ஐலயோ பிஎஃப்லயோ கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே ட்ரை பண்ணுங்க சார்னு. அது இப்போ 5:30 மணிக்கு மேலே நம்ம வேலை செய்ய முடியுமா? வீட்டில் போய் ஒரு எம்ப்ளாயி வந்து வேலை செய்வாரா? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனால் கூசாமல் சொல்றாங்க, இஎஸ்ஐபிஎஃப்ல வந்து நீங்க கேட்டீங்கன்னா 5:30 மணிக்கு மேலே வேலை செய்யுங்க சார், காலையில் ஒரு 10 மணிக்குள்ள வேலை செய்யுங்க சார்னு. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நீடிக்கிறதுனால என்ன செய்யறாங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 26 நினைக்கிறேன், ஜூன் 26 இருந்து ஒரு 5 நாளைக்கு வந்து சைட்டை வந்து அப்கிரேடேஷன் பண்றதுனால அந்த ப்ராசஸ் நடந்தது. முதல்ல ஒரு 4-5 நாள் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நேற்று வரைக்கும் கூட பிஎஃப் மெம்பர் சைட் வேலை செய்யலாம். ரைட்டுங்களா? அப்ப அந்த ப்ராசஸ்ல இருக்கிறாங்க, சரி செய்யறப்ப அவங்களே ஒரு இது டிக்ளரேஷன் கொடுத்தாங்க, இப்போ நாங்க வந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது, அதனால நீங்க ஏதாவது அப்ளை பண்ணீங்கன்னா திரும்ப அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்தலத்தை ஓபன் பண்ணதுமே ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இன்னும் ஒரு வாரம் ஆகும்ன்றது என்னுடைய கணிப்பு. அது நல்லது, எதிர்காலத்துக்கு நமக்கு நல்லது. இப்போ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கலாம், ஆனா இதை சரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பிஎஃப் எம்ப்ளாயர் சைட்டையும் இஎஸ்ஐ மெம்பர் தளத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது. அவ்வளவுதான் சார். ஆமாங்க சார். அதுக்கப்புறம் இந்த சாட் பாக்ஸ்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஹெல்த் சென்டர் தமிழ்நாட்டுல போதுமான அளவுக்கு இருக்கு, நான் எதுக்கு வந்து இஎஸ்ஐல ஜாயின் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டினும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்டும் சொல்லிட்டீங்க, கிளியர் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லலாம். அதாவது பிஎஃப்ஓ இஎஸ்ஐயோ நம்ம ஊர்ல வந்து அமுல்படுத்தும் போது நிறுவனங்கள் எதிர்க்கிறது ஒரு பக்கம், அவங்களுக்கான கமிட்மெண்ட், அவங்களுக்கான கூடுதல் செலவுன்றது இருந்தது, அவங்க எதிர்க்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. எப்ப சொல்றேன், 1950கள்ல. ஆனா தொழிலாளர்களே எதிர்த்தாங்க. ஏன்னா அந்த சமயத்துல வந்து ரொம்ப கூலி கம்மி ஆச்சுங்களா, அந்த கூலியிலேயும் நீங்க இஎஸ்ஐக்கு பிடிப்பீங்க, பிஎஃப்க்கு பிடிப்பீங்கன்றது அவங்களால ஏத்துக்கவே முடியல, அவங்களே எதிர்த்தாங்க.
அப்ப கம்பல்சரின்றதுதான் இந்த திட்டத்துடைய இது. அதாவது இதை வந்து சாய்ஸ்ல விட்டோம்னா யாரும் இந்த ஸ்கீம்ல சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உணர்ந்துதான் இதை கம்பல்சரியா மாத்தினாங்க. ஸோ இது வந்து இப்ப கம்பல்சரின்றது எம்ப்ளாயருக்கும் கம்பல்சரி, எம்ப்ளாயிக்கும் கம்பல்சரி. அதனால வந்து இதை வந்து விருப்பம் சார்ந்து, சார் இஎஸ்ஐபிஎஃப்ல சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கம்பெனியும் கேட்கக்கூடாது. ஸோ யாருக்கும் அந்த இது கிடையாது. ஏன்னா இந்த பெனிஃபிட்ன்றது அவர்களுக்கு அவசியம் தேவை. அதை கட்டாயத்தின் பேர்ல தான் கவர்மெண்ட் செய்யுது ஆச்சுங்களா. ஸோ நீங்க அதை பயன்படுத்துங்க, பயன்படுத்தாம பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்க இருக்கேன், எங்க ஃபேமிலி வந்து மதுரையில் இருக்கிறாங்கன்னா நானும் இங்க இஎஸ்ஐ பார்த்துக்கலாம், என்னுடைய ஃபேமிலி அம்மா அப்பாவும் அங்க வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ பார்த்துக்கலாம். இப்படி ஒரு பெனிஃபிட்ன்றது இந்திய அளவுல ஒரு மிக முக்கியமான சமூக மருத்துவ திட்டம் இது. ஸோ அதனால இது வந்து உங்க விருப்பம் சார்ந்தது அல்ல. நீங்க பார்க்க மாட்டீங்கன்னா நீங்க இருந்துக்கலாம், ஆனா நீங்க பணம் கட்டி தான் ஆகும். நவரோ சார். ஓகே ஓகே ஓகேங்க சார். வணக்கம் சார். இளையராஜா சார் ஒரு क्वेश्चन சொல்லிருந்தாங்க. எஸ் சார், ப்ளீஸ் எல்லாரும் क्वेश्चन கேளுங்க. थैंक यू சார். வணக்கம் சார். வணக்கம். இதுல முன்னாடி வந்து பிஎஃப் இஎஸ்ஐல வந்து நம்ம வந்து காசுல தான் பண்ணிட்டு இருந்தோம் இஎஸ்ஐ. இப்ப வந்து ஏப்ரல்ல இருந்து பேசிக் வித் டிஏல பண்ணுங்கன்னு சொல்றாங்க சார். எதுக்கு சார்? இப்ப ஒண்ணும் இல்ல சார், இந்த திட்டம்ன்றது 2020 வந்து அந்த என்ன சொல்றது நிறைய சட்டங்கள் இருந்ததை மெர்ஜ் பண்ணாங்க சார். இது ஒண்ணு ரைட்டுங்களா. நவம்பர்ல அதை வந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இதை நாங்க அமல்படுத்துறோம்னு சொல்லிட்டு அதை அறிவிச்சாங்க சார். இஎஸ்ஐல இருந்து கொஞ்சம் அந்த டிசம்பர் மாசத்துல சில அறிவிப்புகள் வந்தது, அதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது. அப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து சில சர்க்குலர் கொடுத்து நீங்க அமல்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க ஆச்சுங்களா. இப்போ வந்து இப்ப மினிமம் வேஜஸ் ஆக்ட்ன்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடும். தமிழ்நாட்டுக்கு வேறுபடுது, குஜராத்துக்கு வேறுபடும், காஷ்மீர்ல வேறுபடலாம் ரைட்டுங்களா. ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்ட் இப்போ இங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் ஜார்க்கண்ட்லயும் கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அது அந்த ஸ்டேட்டோடைய விலைவாசி உயர்வுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்ப இந்த சட்டத்தை இதற்கு தகுந்த மாதிரி தமிழக அரசு அதற்குரிய விஷயங்களை உருவாக்கி தரணும். அது இன்னும் தரல. இது சம்பந்தமா ஏப்ரல் மேல வந்து இஎஸ்ஐபிஎஃப் உடைய ஹெட் ஆபீஸ்லயோ நம்ம கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இது சம்பந்தமா எங்களுக்கே கிளாரிட்டி இல்லை, எம்ப்ளாயருக்கு நாங்க தெரியப்படுத்துவோம் ஆச்சுங்களா, அப்போ நீங்க அமல்படுத்தினா போதுன்ற மாதிரி நம்மகிட்ட சொன்னாங்க. ஆனா இப்ப மெல்ல மெல்ல இப்ப வந்து நேற்று கூட ஒரு செய்தி வந்தது. அதாவது ஏஎஸ்ஐ சென்னையில வந்து தண்டையார்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு ஏஎஸ்ஐல என்னென்ன நீங்க ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, நீங்க இன்னும் பழையதை அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். அது சம்பந்தமா ஹெட் ஆபீஸ்ல கேட்கும்போது, சார் சோசியல் செக்யூரிட்டி 2020 வந்து அமல்படுத்துங்க சார், அவங்களுக்கு கிளாரிட்டியா சொல்ல தெரியல. அப்ப இப்ப நேற்று கூட ஒரு பேனர் சுத்துச்சு. அதாவது பேசிக் டிஏ வந்து 10,000 சொல்லி அதுக்கு கட்டினா போதுன்ற மாதிரி ஒரு பேனர் பார்த்தேன். ஆக்சுவலா அப்படி இல்லை. மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி தமிழகத்தினுடைய நிலைமை படி 13,500 ரூபாய்க்கு நீங்க ஒரு கிளர்க், ரொம்பவும் அடிப்படை தொழிலாளிக்கு 13,500 ரூபாய் பேசிக் டிஏ. ஸோ அதுக்காவது நீங்க பணம் கட்டி ஆகணும் ஆச்சுங்களா. அதாவது இதுல வந்து இந்த 2 வந்து விட்டுட்டதா சொல்றாங்க, 2 விட்டுறாங்க. ஸோ நீங்க பேசிக் டிஏ வந்து எவ்வளவு ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுக்கு வந்து இஎஸ்ஐ கட்டணும்ன்றாங்க. அதுக்கு நம்ம மாறணும்ன்றது இப்போ நெருக்கடியா இருக்கு. இதுல தமிழக அரசு விரைவில் வந்து இதுல வந்து ஒரு தெளிவுபடுத்தணும். ஏன்னா இப்போ மாறி இப்போ நேத்தெல்லாம் ஒருத்தர் பாக்குறேன் 80,000 ரூபாய் சம்பளத்துக்கு 10,000 ரூபாய் பேசிக் டிஏன்னு ஃபிக்ஸ் பண்றாங்க ஒரு பேனர்ல. அப்படி வந்து ஒரு விளக்கம் கொடுத்து அப்போ 10,000 ரூபாய்க்கு நீங்க இஎஸ்ஐ கட்டினா போதுங்க. இது ரொம்ப சிக்கலா இருக்குது. ஸோ பேசிக் டிஏன்றது 13,500 ஒரு அக்கௌண்ட்டுக்கு 15,000 கண்டிப்பா இருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 15,000க்கு எல்லாத்துக்கும் நீங்க பேசிக் டிஏ ஃபிக்ஸ் பண்ணி பணத்தை கட்டுறது நல்லது. மற்றபடி இப்போ இன்னொன்று சொல்றாங்க, ஒரு 40,000 ரூபாய் சம்பளம்னா நீங்க 22,000 ரூபாய் பேசிக் டிஏன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இஎஸ்ஐல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 50,000னா 50% வச்சுக்கணும்ன்றாங்க, அது மிகை இல்லாம இருக்கணும்ன்றாங்க. அப்போ 25,000 அப்படின்னா 21,000 தாண்டிடுச்சு அப்படின்னா, பேசிக் டிஏ 21,000 தாண்டிடுச்சுன்னா நீங்க இஎஸ்ஐ கட்ட வேண்டியது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லாட்டி தனிப்பட்ட முறையில எனக்கு கேளுங்க. இது ஒரு சப்ஜெக்ட் வந்து நீண்ட சப்ஜெக்ட். இது சம்பந்தமான இது சில விஷயங்களை நான் ஒரு ஃபைலா அனுப்புறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுதான் பேசிக். பர்சன்டேஜ் ஏதாவது சார்? எப்படி சார்? நம்ம கொடுக்குற சேலரிக்கு டிஏ எவ்வளவு பர்சன்டேஜ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், மற்ற அலவன்ஸ்கள் இவ்வளவு பர்சன்டேஜ் ஏதாவது இருக்குங்களா? அதான் சார், இப்ப நமக்கு மெயின் ஏரியா என்ன தெரியுங்களா, அஃபெக்ட் ஆகிற ஏரியா பேசிக் டிஏல கட்ட சொல்றாங்க. என்னைய கேட்டா தமிழ்நாட்டினுடைய நிலவரத்துப்படி 15,000 பேசிக் டிஏ நீங்க பிக்ஸ் பண்றது நல்லது.
ஆனா 50,000 சம்பளத்துக்கு பேசிக் டே 15,000 ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம், அதுல 50% வரைக்கும் வச்சுக்கலாம்ன்றாங்க. அது நீங்க 40,000 சம்பளம்னா 20,000 ஃபிக்ஸ் பண்ணலாம், 50,000 சம்பளம்னா 25,000 ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுல இப்படி ஃபிக்ஸ் பண்றதுல பேசிக் டே அதிகப்படுத்துறதுல கிராஜுவேட் எல்லாம் அடி ஆகும்னு சொல்லி சில நிறுவனங்கள் கவலைப்படுது. ஸோ அதனால கொஞ்சம் பேலன்ஸ்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட எம்ப்ளாயிக்கு இஎஸ்ஐ பெனிஃபிட் கொடுக்கறது நல்லது இல்லையா, இல்ல கம்பெனியும் பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்க வச்சுக்கிறது நல்லது சார். இப்போ ஹச்ஆர்ஏன்றது லிமிடேஷன்றது என்ன சார், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 8,000 ரூபா வருதுங்களா. ஆனா 8,000 ரூபா நீங்க போட்டீங்கன்னா பிஎஃப் அதிகாரி ஒத்துக்க மாட்டார். 8,000 ரூபாயா, அந்த அம்மாவும் வேலை தானே பார்க்கும் அப்படின்னு என்கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்காரு. ஸோ வந்து சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்றது அது நல்லது, அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 20 பேர் இருக்கிறாங்க ரைட்டுங்களா. அந்த கம்பெனியில எல்லாருக்குமே சம்பளம் 30,000 ரூபாய்க்கு மேலே தான். அவங்க வந்து ஆடிட்டர் வந்து 22,000 ஃபிக்ஸ் பண்ணுங்க சார் பேசிக் டிஏன்னு சொல்லி அவங்களுக்கு இஎஸ்ஐ இல்லாமல் பண்ணிட்டாங்க. பிஎஃப் மட்டும் எல்லாத்தையும் கிடைக்கிறாங்க. பிஎஃப்ல ஒரு எக்ஸம்ஷன் ரூல் உங்களுக்கு தெரியும். இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 22,000 அந்த எல்லாருக்குமே சம்பளம் கூடன்றதுனால 22,000 ஃபிக்ஸ் பண்ணதுல யாருக்குமே இப்போ வந்து இஎஸ்ஐ கட்ட வேண்டியது இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கேளுங்க நம்ம வாதிக்கும். சார் இப்போ ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 20 பேர் 30 பேர் வேலை செய்யறாங்க சார். ஓகே. 30 பேர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பேர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்றாங்க. பேசிஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் எடுக்க சொல்லி இவங்க சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாமா, சரியா, இல்ல எல்லாத்துக்குமே கம்பெனி ஏதாவது பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கணும்? சார் இதை நம்ம ஏற்கனவே நான் விளக்கும் போது இருந்தாலும் திரும்பவும் சொல்றேன் சார். ஒரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய பிரின்சிபல் நிறுவனம், அதாவது இந்த கம்பெனில 10 பேர் வேலை செய்யறாங்க சார். இவருக்கு கீழே கான்ட்ராக்டர் ஒருத்தர் அவருடைய எல்லையிலே வேலை செய்யலாம், இல்லை வெளியில இருந்து கூட வேலை செய்யலாம். இவருக்காக டெடிகேட்டடா வேலை செய்யறாருன்னு வச்சுக்கங்களேன், இவருக்காக மட்டும்தான் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பிரின்சிபல் எம்ப்ளாயர் தான் பொறுப்பாளி. அதனால என்ன செய்யறாங்கன்னா பெரிய நிறுவனங்கள்லாம் யாருக்கெல்லாம் இஎஸ்ஐபிஎஃப் இருக்குதோ அவங்கள மட்டும் தன்னுடைய சப்கான்ட்ராக்டரா வச்சுக்கிறாங்க. அதையும் கூட இஎஸ்ஐபிஎஃப் இருந்துச்சுன்னா மட்டுமே ஒத்துக்கிறது இல்லை. அந்த கம்பெனில எவ்வளவு பேர் இப்ப இவங்களுக்காக எத்தனை பேர் வேலை செய்யறாங்களோ அத்தனை தொழிலாளர்களுக்கு அவங்க இஎஸ்ஐபிஎஃப் கட்டுறாங்களான்னு முதற்கொண்டு பிரின்சிபல் எம்ப்ளாயர் அதை வந்து கண்காணிக்கணும். அதற்குரிய சலானை எடுத்து இவங்க வாங்கி மெயின்டைன் பண்ணணும். அதை பல பெரிய நிறுவனங்கள் செய்யறாங்க. அது இதே தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா இல்ல கேளுங்க, நம்ம பேசலாம் சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க. பிஎஃப் போர்ட்டல்ல இப்போ வந்து நாமினி போட்டோ வந்து அப்லோட் பண்ண வச்சுமே அப்லோட் ஆக மாட்டாங்க. இந்த புதுசா அவங்க அப்டேட் பண்ண பிறகு ஓகே அது இப்போ எதனாலன்னு உள்ள அதில் வந்து எழுதி காமிக்கிறாங்க. டிஜிட்டல் போட்டோ 2 காதும் கிளீனா தெரியணும், அந்த மாதிரி உள்ள போட்டோ தான் அப்லோட் பண்ண முடியும்னு. இல்ல சார், இப்ப ஆதார்ல போட்டோ தெளிவா இல்லை. முந்தானத்து கூட ஒருத்தர் இதா போட்டிருந்தாரு. அதாவது ஜிஎஸ்டியில வந்து லேண்ட் ஓனருடைய ஆதாரை கேட்கிறாங்க, அந்த ஆதார்ல போட்டோ தெளிவில்லாதனால ரிஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சுங்களா. இப்போ வந்து முன்னாடி வந்து பிஎஃப்க்கு வந்துருவோம். பிஎஃப்க்கு பொறுத்த வரைக்கும் போட்டோ தெளிவா இருக்கணும்னு கேட்கறது தப்பு இல்லையே. நீங்க ஏதாவது சும்மா போட்டோ கேட்டாங்கன்னா ஒரு சின்ன போட்டோவை, ஒரு பழைய போட்டோவை, மோசமான ஒரு போட்டோ ஒரு கேமரா வச்சு எடுத்து அதை எடுத்து நமக்கு அனுப்புறாங்க. அதை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? அதை அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த நாமினிக்கான தேவைன்றது நிறைவேறுமா? ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவான போட்டோ கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்ல, அது எந்த மாதிரி போட்டோ கேட்கறாங்கன்னு தான் புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அப்லோட் ஆகிட்டு இருந்து நாமினி போட்டோ நம்ம கொடுக்கும்போது ஓகே அவங்க வந்து கேபியில கேட்டிருந்தாங்க இத்தனை கேபி பண்ணணும். இப்போ வந்து சைஸ் கொடுக்குறாங்க 3.5 x 4.5 சைஸ் டிஜிட்டல் போட்டோ, அந்த மாதிரி கொஞ்சம் நாம்ஸ் கொடுக்குறாங்க. அது எந்த சார் அதான் சார் புரியலன்னு இல்லை சார். இப்போ நீங்க அதை போட்டு ஒரு போட்டோவை எடுத்து அவங்க கேட்குற சைஸை சாட் ஜிபிடில போட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கையில கொடுத்துரும் ரைட்டுங்களா. அவங்க இது வரைக்கும் அப்படி ஒரு தெளிவான வரையறை இல்லாம இருந்ததுதான் பிரச்சனை ரைட்டுங்களா. நம்ம ஆட்கள் என்ன விதவிதமா அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுல உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். பிரச்சனை வரும்போது எனக்கு இவ்வளவு கிளாரிட்டி எனக்கு வேணும்ன்ற மாதிரி அவங்க முன் வைக்கிறாங்க. சரிதானே சார்? அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு சார். நாமினேஷன்றது இப்ப எப்படின்னா ஒரு தொழிலாளி லட்சக்கணக்கான தொழிலாளர்களை வந்து சேர்க்கிறாங்க ரைட்டுங்களா. அதுல நாமினின்றது அவருடைய வாரிசுதாரரா அவங்களுக்கு வந்து 100% இல்ல குழந்தைகள் 2 பேர் இருந்தா 50% அப்படின்னு சொல்லி நியமிக்கிறோம்.
நீங்க எதுவுமே இல்லாம அவங்க இறந்துட்டாங்கன்னா பிஎஃப்க்கு வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு சிக்கலாகுது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா 5 முறைக்குள்ள நீங்க சைட்டுக்குள்ள நுழையும் போது 5 முறை தான் உள்ள நுழைய முடியும். நீங்க நாமினியை பதிவு செய்யணும். நாமினியை பதிவு செய்யலைன்னா உங்களால 5வது தடவைக்கு மேல நீங்க அதுக்கப்புறம் பிஎஃப் ஆஃபீஸ் தான் அலைய முடியுமே. இப்ப சைட்டுக்குள்ள நுழைய முடியாதுன்ட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான். ஸோ அப்ப ஒவ்வொன்றையும் கம்பல்சரி பண்றாங்க. இப்ப கூட இன்னொன்னு சொல்றேன் கவனிங்க. அதாவது பிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துறோம். இப்போ எம்ப்ளாயை சேர்க்கும் போது டிஎஸ்சியை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுது ஆச்சுங்களா. ஒன்று டிஎஸ்சி வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா உடனடியாக நீங்கள் டிஎஸ்சியை வந்து ரெனியூவல் பண்ணணும். நம்ம செய்ய மாட்டேன்றோம். அதே மாதிரி தொழிலாளர்கள் வந்து பேங்கு இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம அப்ரூவல் கொடுக்க வேண்டியிருக்குது. அதையும் நம்ம செய்ய மாட்டேன்றோம். அதனால இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா டிஎஸ்சி நீங்க வந்து ஆக்டிவ்ல இருந்தாதான் எம்ப்ளாயை சேர்க்க முடியுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது கூட பரவாயில்ல. நீங்க வந்து இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணீங்கன்னா சில பிரான்ச் ஆஃபீஸ் வந்து இப்போ கோயம்புத்தூர், திருச்சி, ஈவன் ராயப்பேட்டையே நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுறாங்க. அப்ப 2 மாசம் வரைக்கும் எம்ப்ளாயி சேர்க்க முடியாத சூழ்நிலை உருவாது. அப்ப நிறுவனங்கள் அதற்குரிய அந்த அந்த கண்டிஷன்ஸை ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா பிஎஃப் வந்து வேறு சில அதை வந்து கண்டிஷன் பேர்ல முன்னுபந்தனை ஆக்கிடுது. அது ஏகப்பட்ட சிக்கலாகுது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஎஸ்சியில் இப்ப நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு கிரியேட் பண்ணதே ப்ராப்ளம் ஆகி போகுது. எப்படி சார்? செல்லான் கிரியேட் பண்ணதே பிரச்சனை ஆகி போகுது. இந்த மாதிரி இது போர்ட்டல் உள்ளுக்கே போக முடியாம. ஆமா சார். ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ரைட். ஓகே. சார் நீங்க சொல்றது ஒரு பிரச்சனை சார், நடைமுறை பிரச்சனை, ரைட்டுங்களா? அதாவது ஒரு தொழிலாளி அவருக்கு ஒரு யூனியன் தான் இருக்கணும், அதை வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செய்யணும்ன்றது இருக்குது, ரைட்டுங்களா? ஆனா 2 நிறுவனத்துல வேலை செய்ய முடியாது, 3 நிறுவனத்துல வேலை செய்ய முடியாதுன்றத ரூலு கொஞ்சம் பழைய ரூலு தான், ரைட்டுங்களா? இப்ப நீங்க வந்து பிராக்டிக்கலா ஒரு 3 கம்பெனில வேலை செய்றீங்க, 3 பேரும் எனக்கு கட்டுறாங்கன்றீங்க. 3 பேரும் 10 ரூபா ஒரு 10 நாள் கட்டுவாங்களா? ஆனா இது ஒரு பிராக்டிக்கலா பிஎஃப்ல ஒரு பிரச்சனை. நீங்க நேரடியா போய் அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட போய் வாதிக்கணும். சார் இப்படி வேலை செய்யறேன், ஆனா வந்து எனக்கு கட்ட முடியலன்றாங்க, ஒரு வேலை கட்டினீங்கன்னா எனக்கு பிரச்சனை பண்ணுவீங்களான்னு தெரியணும். நான் சொல்ற புரியுதுங்களாங்க? இந்த சிஸ்டம் இல்லை. இது வந்து பிராக்டிக்கல் பிரச்சனை, பிஎஃப் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. அதற்கும் சீக்கிரம் விடிவு காலம் வரும்னு நான் நினைக்கிறேன். நான் அது வரைக்கும் நீங்க ஒரு கம்பெனில இது பண்றதுதான் நல்லது. மற்ற 2 கம்பெனில நீங்க கன்சல்டன்ட் மாதிரி மாறிக்கணும். அதாவது எம்ப்ளாயி மாதிரி டீல் பண்ணிக்காம ஒரு கம்பெனில எம்ப்ளாயி, மற்ற 2 கம்பெனில கன்சல்டன்ட்ன்ற மாதிரி நீங்க அப்படி நீங்க டீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிரச்சனை முடிஞ்சு. இல்ல கரெக்ட். ஆனா நீங்க உங்க தரப்புல வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல சார் ஏற்கனவே கட்டிட்டு இருக்காங்க, இது பிஎஃப்லயே ரூல்லயே கிடையாது சார், ஒரே ஆளுக்கு 2 கம்பெனி கட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல இதை சொன்னா ஒத்துப்பாங்களா? அதை தாண்டி போறீங்களே, ஓகேவா? புரியுது புரியுது. ஆனா இந்த பிரச்சனைகளை முடிவு வர்றதுன்றது பிஎஃப் ஓட ஹெட் ஆபீஸ் வந்து நீங்க ஹைலைட் ஆனா தான் புரியும். அதனால நான் என்ன சொல்றேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க பிஎஃப் ஆபீஸ்க்கு நீங்க தெரியப்படுத்தணும். இல்லைன்னா இல்லாட்டி எப்படி அவங்களுக்கு தெரிய வரும்? ரைட், சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஓகே. இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றீங்கல்ல சார், ஒவ்வொரு மாசமும் சேலரி மெயின்டைன் பண்றீங்க, கரெக்ட்? சேலரி ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றீங்கல்ல, அதுல நீங்க சேலரியா மென்ஷன் பண்ணுவீங்க, அவங்களுக்கு சம்பளத்தை கிரெடிட் பண்ணுவீங்க, அதுதான் ப்ரூஃப். அதுல ஒரே ஒரு இக்கனா இருக்குது, என்னன்னா இப்ப நீங்க வந்து அப் டு மார்ச் வரைக்கும் ஒரு 20,000 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதுக்கடுத்து இப்ப ஏப்ரல்ல வந்து அவருக்கு சம்பளம் 21,500 மாத்துறீங்கன்னா நீங்க மார்ச்சோட நிறுத்திக்குவீங்க, கரெக்டுங்களா? ஒருவேளை
மே ஜூன்ல வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் பீரியட்னு சொல்லக்கூடிய ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் நீங்க அதை கட்டியாகும். அதுக்கப்புறம் தான் நீங்க நிறுத்த முடியும். அதை மட்டும் பாத்தீங்க. மற்றபடி ரிஜிஸ்டர் போதும். நீங்க சேலரி அவங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஆகும். இந்த ப்ரூஃபை வச்சு அவங்க அவுட் ஆஃப் கவரேஜ்ன்றதை நம்மளால நிரூபிக்க முடியும். என்ன கேக்குறீங்க? எப்படி கேக்குறீங்க? இல்ல சார், அப்படிலாம் நீங்க மெயின்டைன் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு மாசம் பணம் கட்டலைனாவே இஎஸ்ஐனுடைய சைட்ல அந்த பேரை நீங்க எடுத்தா ஆகணும். ஒன்னு லீவுன்னு காமிக்கணும், இல்ல அவுட் ஆஃப் கவரேஜ்னு காமிக்கணும், இல்ல ரிட்டையர்மெண்ட்னு காமிக்கணும். ஏதோ ஒன்று காமிச்சு அவர் அதுல இருந்து எடுத்துடணும். நீங்க மெயின்டைன்லாம் பண்ண முடியாது. சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நியூ வேஜ் கோட்ல இஎஸ்ஐ சொன்னீங்கல்ல சார், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா பண்ண வேணாமா சார்? இப்போ 50% 42,000 ரூபாய் வாங்குறவங்க இருக்காங்க, 21,000 ரூபாய் கட்டணுமா கட்டக்கூடாதா சார்? அதான் சார், இப்போ 42 பேசிக் டிஏ 22ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. இல்ல சார், இப்போ நியூ வேஜ் கோட்ல 50% வைக்கணும்னு சொல்றாங்க. இப்போ 42,000 வாங்குறவங்களுக்கு நான் வந்து 21,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்றேன் பேசிக்கு. இவரு இஎஸ்ஐ எலிஜிபிளா இல்லையா? எலிஜிபிள் சார். அப்ப நான் 21,000 ரூபாய் கட்டணும் கண்டிப்பா. ஓகே சார். இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் நான் என்ன போடும்? இது வரைக்கும் 42 ரூபாய் நான் வந்து எக்ஸம்ப்டட் காமிச்சிருந்தேன், இஎஸ்ஐ கவரபிள் இல்லாத எம்ப்ளாயின்னு. உள்ள என்ரோல் பண்ணும்போது டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன போடுறது? நீங்க இப்ப 1/7ன்னா 1/7 போடுங்க. 1/7. இப்போ 21,000 ரூபாய் வாங்குற எம்ப்ளாய்க்கு நான் ஆல்ரெடி கட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு 10,500 ரூபாய்க்கு கட்டினா போதுமா? இல்ல, அதுக்கு தான் சார் இப்ப இடையில பேசுறோம். பேசிக் டிஏ தமிழகத்துல 15,000 14,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. ஒரு அடிப்படை தொழிலாளிக்கே 13,500க்கு மேல வந்துருது. ஒரு அக்கௌண்டன்ட் இல்ல ஒரு கிளர்க்குக்கு 15,000க்கு மேலதான் சம்பளம். இல்ல சார், நீங்க மினிமம் வேஜஸ் இல்ல, ஓகே நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் சார். நான் இப்ப இஎஸ்ஐ வந்து அந்த கான்செப்ட் மினிமம் வேஜஸ் பார்க்க மாட்டாங்க சார். எவ்வளவு கம்பெனி நீங்க பாக்குறீங்கன்னா 12,000 ரூபாய் சேலரி கொடுக்குறவங்களும் இருக்கு, கிராஸ் 12,000 ரூபாய்க்கு நம்ம கட்டிடுறோம். ஓகேங்களா? நீங்க அதை மினிமம் வேஜஸ் விட்டுருங்க. இப்ப 21,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு நான் 10,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இஎஸ்ஐல? நீங்க சொல்லுங்க 42,000 இருக்கவங்களுக்கு நான் 21,000 ரூபாய் கொண்டு வந்துடுறேன். 15,000 வாங்குறவங்களுக்கு நான் 7,500 கொண்டு வரணுமா? இப்ப லாஸ்ட் பீரியட்ல நான் 15,000 ரூபாய்க்கு நான் இஎஸ்ஐ கட்டிட்டேன். இல்ல சார், நான் அதை தான் சொல்றேன். அதாவது ஒண்ணு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ரூல் ரைட்டுங்களா, 50% ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு வேஜஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்குது. நீங்க அதை விட குறைச்சு பேசிக் டிஏ வைக்க முடியாது. ஏன்னா விலைவாசி கூட இல்ல, அதை எப்படி குறைப்பீங்க? ரொம்ப குறைச்சு காமிக்கிறீங்கன்னா நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன்ல நம்ம மாட்டுவோம். அதனால ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் இல்ல 18,000 சம்பளம்னா பேசிக் டிஏ 15,000க்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க சேஃப், கம்பெனி சேஃப் ஆயிடும். இல்ல நீங்க சொல்றது எப்படின்னா, அப்போ ஒவ்வொரு இப்ப 42,000 வாங்குறவங்களுக்கு சேலரி ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்கும், 20,000 வாங்குறவங்களுக்கு ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்குமே சார். எப்படி சார் நம்ம பண்ண முடியும்? சின்ன கம்பெனினா ஓகே, 1000 பேருக்கு எம்ப்ளாய்க்கு எப்படி சார் மாற்ற முடியும்? இல்ல சார், நான் சொல்றேன், இது 2 ஸ்லாப் தான், 2 ஃப்ளோர் இதுல ஒர்க் அவுட் ஆகுதுன்ற. நீங்க 42,000 ரூபாய்க்கு 21,000 போட்டீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு இஎஸ்ஐ கவரேஜ்ல வந்துருவாரு, அவருக்கு கட்டுங்க. 21,000 ரூபாய் கீழே இருக்கிறவங்களுக்கு பேசிக் டிஏ 15,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கன்றேன். இல்ல இப்ப நான் எந்த நிறுவனங்கள்லாம் பாக்குறனோ அதை இப்ப அதைத்தான் அமல்படுத்திருக்கேன். 15,000 ரூபாய்க்கு நான் ஃபிக்ஸ் பண்றேன். அதை விட குறைஞ்சு பண்ணோம்னா நமக்கு தான் கம்பெனிக்கு சிக்கலாயிரும் சார். சார் இப்ப என்னன்னா, தமிழக அரசு இதுல வந்து ஒரு விளக்கம் கொடுக்கல சார். அதனாலதான் ஆளாளுக்கு பேனரை வந்து அவங்கவுங்க புரிதல்ல போடுறாங்கன்றேன். தமிழக அரசு இன்னும் வெகு சீக்கிரத்துல இது விளக்கம் கேட்பாங்க. இப்ப நீங்க கேட்கிற மாதிரி இதே வந்து இஎஸ்ஐக்கு நீங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அனுப்பலாம் சார். இது சம்பந்தமா எம்ப்ளாயருக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. நானே எல்லா கம்பெனி மெயில் ஐடியில இருந்து இஎஸ்ஐக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் அனுப்பலாம்னு இருக்கேன் சார். இது தமிழக அரசுடைய மினிமம் வேஜ் ஆக்ட் படி 15,000 இல்ல நீங்க வந்து சோசியல் செக்யூரிட்டி 2020 இந்த ஆக்ட் படி நீங்க சொல்றபடி 50% 10,000 ரூபாய் கூட நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி நீங்க கேளுங்கன்றேன். லெட்டர் கொடுத்து கேட்கலாம்னு சொல்றீங்க? கேளுங்க. இல்ல முதல்ல சார் அவங்களுக்கு இது இப்படி ஒரு தேவைன்றது உருவாகிறது இருக்குல்ல, நீங்க கேட்டீங்கன்னா தான் பதில் வரும். ஒரு 1000 பேராவது கேட்டாங்கன்னா இவ்வளவு பேர் கேட்டுட்டாங்களே, அப்புறம் நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நமக்கு மெயில் போட்டோம்னு சொல்லி அதே காரணம் காட்டுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்ப அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய நெருக்கடி வரும். அதனால கேளுங்கன்றேன் நான் சார். இப்ப என்னோட புரிதல்ல நான் ஒண்ணு சொல்றேன் சார். 2 இது இருக்கு. ஒண்ணு இப்ப 42,000 50% 21,000 ரைட், 21,000 ரூபாய்க்கு இஎஸ்ஐ கட்டுங்க, அவருக்கு பெனிஃபிட் அனுபவிக்கட்டும் இஎஸ்ஐல சேர்ந்து. மற்றபடி அதை விட குறைஞ்சிச்சுன்னா 15,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கன்னு நான் முடிவு எடுக்கிறேன்.
இல்ல நீங்க சொல்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பழைய இது வச்சேன். இப்ப 21,000 வாங்குற எம்ப்ளாயி நான் 21,500 போட்டு நான் கட்டிட்டேன்னு வச்சுக்கலாம், பெனிஃபிட் தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீ அபோவ் ஸ்லாப் ரேட்னு. இப்போ இந்த 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணா உங்களுக்கு வந்து 7,500 தான் வருது, நீங்க 15,000 மொத்தமா கட்டினீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பெனிஃபிட் கட்டினது வேஸ்டா போயிடும்ல சார். அதெல்லாம் இந்த ஏரியா கொஞ்சம் குழப்பமா இருக்குது. அதுக்கு தான் நான் கிளாரிட்டி வேணும்ன்றேன். நான் ஒரு கிளாரிட்டியோட எனக்கு ஒரு சட்டத்துல ஒரு புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதல் அடிப்படையில நான் பேசிக்கிட்டே 15,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்றேன் நான். ஏன்னா ஒவ்வொரு இப்ப கூட ஒருத்தர் குஜராத்தோடைய இதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு, குஜராத்தோடைய சர்க்குலரை ஷேர் பண்ணியிருந்தாரு சார். குஜராத்தோடைய மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து தமிழ்நாடு வேஜஸ் ஆக்டை விட கம்மியா இருக்கும். அப்ப அவர் அந்த கன்சல்டன்ட் நான் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்றது, எதை ஹையரோ அதை நீங்க கூடுதலா இருக்கிறத எடுத்துக்கங்கன்றாரு. அப்படின்னா தமிழ்நாடோடைய சம்பள விதிப்படி 15,000 எடுத்துக்கிறதான சரியானது. சார் சாரி சார், ஆக்சுவலா வந்து என்னன்னா கொஞ்சம் டவுட் கொஞ்சம் சீக்கிரமா எல்லாம் கேட்டா நல்லா இருக்கும் சார். நெக்ஸ்ட் டேலி அப்ளிகேஷன் இல்ல சார், நான் இந்த தொட்டோம்னா நீண்டு போகுன்றதுக்காக அந்த ஏரியாவை நான் ஸ்கிப் பண்ணேன். ஆனா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல வரும்னு எதிர்பார்த்தேன், அதே மாதிரி வந்துருச்சு. சார் அதனால நிறைய பேருக்கு டவுட் இருக்கு சார். இது அதெல்லாம் நீங்க முடிவெடுங்க, நீங்க தான் இன்சார்ஜ், நீங்க முடிவு. டவுட்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் கேட்டுக்கோங்க, ஏன்னா அடுத்தது டேலி அப்டேஷன் கிளாஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சார், நீங்க இல்ல இப்பயும் கூட கேட்டுக்கங்கன்னு சொல்லாதீங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரி, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து 1 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். இது ரைட். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்க ஏதாவது கேட்கணும்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன், குறிச்சுக்கோங்க, என்கிட்ட பேசிக்க சொல்லுங்க. 9551291721 ஸ்கிரீன்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார். ரைட். அவங்க கேக்குறவங்க இப்போ நிமிஷம் இருக்கு. ரைட் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். பேசுறேன் சார். சார் இப்போ வந்து அந்த ஸ்கில்ட் லேபர் அன்ஸ்கில்ட் லேபர்னு ரெண்டா பிரிக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அபோவ் போகும்ஸ்ல அங்க நம்ம பிஎஃப்ல வந்து நீங்க பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு எரர் மெசேஜ் வருது, அது நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம்? இல்ல என்ன கேக்குறீங்க? ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அப்படி இல்லையே, சொல்லுங்க. இல்ல இருக்குது, அதுல நீங்க ஒண்ணு கேக்குறீங்களா, அது எனக்கு புரியல, சொல்லுங்க, விளக்குங்க. இல்ல நம்ம 15,000க்கு மேல இது வேஜஸ் கிராஸ் வேஜஸ்ல கிளிக் பண்ணமுச்சுல அந்த பிஎஃப் அந்த எக்ஸல்ல வந்து அந்த நீங்க இபிஎஃப் வந்து அப்ளை பண்ண முடியாது, அந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது, ஸ்கில்டுன்னு வருது, அது எப்படி எரர் கோட? அதான் சார், இப்ப பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இருக்கு சார். அதாவது ஏற்கனவே ஒருத்தர் யூஏஎன் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து பேசிக் டிஏ 15,000 தாண்டினா கூட அவருக்கு வந்து பிஎஃப் வந்து தொடர்ச்சியாக கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் உள்ள வர்றாரு, அவர் வந்து பேசிக் டிஏ வந்து கூடுதலா வைக்கிறாருன்னா அவருக்கு பென்ஷன் எலிஜிபிள் இல்லைன்றாங்க. நீங்க கேட்கறது அந்த ஏரியா தான், கரெக்டுங்களா? அவ்வளவுதான், அவர் கிடையாது தான். நீங்க அதை வந்து மொத்த பணத்தையும் பிஎஃப்ல கட்டிய வேண்டியது, பிஎஃப்ல கட்டிடணும். சரி சார், அந்த ரூல் இருக்குது, அவங்க சொல்றது சரியானது. சரி சார், ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நவரோஸ் சார். சார் ஏன் சார், நீங்க எடுத்துக்கங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. நான் நன்றி சொல்லிடுவா சார். சார் இல்ல தேங்க்யூ சார். நான் எனக்கு இங்க அன்மியூட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூ ஆயிடுச்சு சார், வேற ஒண்ணும் இல்ல சார். தேங்க்யூ சார், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருந்தீங்க. வழக்கம் போல இந்த தடவை எனக்கே செஷன் எதிர்பார்க்கல சார், இவ்வளவு லென்த்தியா போகும் நான் அன்எக்ஸ்பெக்டட் சார். நான் சப்ஜெக்ட் வந்து இஎஸ்ஐ இபிஎம் தனித்தனியா பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அன்னைக்கே எனக்கு சொன்னீங்க ரெண்டும் சேர்த்தா பண்ண போறீங்க அப்படின்னீங்க. நான் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் ஆயிடுச்சு. மறுபடியும் இதே செஷன் மறுபடியும் ஒரு தடவை நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக மறுபடியும் எடுக்கலாங்க சார், எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார். அதான் சொன்னேன் சார், இந்த அப்டேஷன்றதுனால நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா ரைட், ரொம்ப நன்றி. எவ்வளவு பேர் சார் கலந்துட்டு இருப்பாங்க? யாராவது ஒருத்தவங்க ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா நல்லது. கூட்டம் எப்படி இருக்கு? ப்ளீஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது உங்களுடைய ஃபீட்பேக் எதிர்பார்க்கிறோம். ஓவரால் மீட்டிங்கை பத்தி இல்ல நான் பேசுனதை பத்தி ஏதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுனாலும் நீங்க சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சந்தோஷமாவே ஏத்துக்கிறேன். சரி, இல்லைன்னா நீங்களே க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். நவரோஸ் சார். எஸ் சார். சார் தேங்க்யூ சார், ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நிறையவே கொடுத்துட்டீங்க, டவுட்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரு 2-3 பேர் டவுட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க போல, அது நெக்ஸ்ட் செக்ஷன்ல அவங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம் சார், இல்லை இண்டிவிஜுவலாகவும் கிளியர் பண்ணிடுவோம்.
ரைட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார். ரைட் சார், ரைட். தேங்க்யூ. தொடர்ந்து இந்த சப்போர்ட் கொடுங்க. ரைட். சின்னவி செல்வன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவங்க ஆக்குறதெல்லாம் இல்லாமலாம் என்னால இதெல்லாம் சக்சஸ் பண்ண முடியாது. புரியுது. தேங்க்யூ தேங்க்யூ சார். தெரியப்படுத்துறேன். கண்டிப்பாங்க சார். அடுத்தது நமக்கு சார் தேங்க்யூ சார். ரைட் சார். நெக்ஸ்ட் எஸ் சார். சார் இதனை தொடர்ந்துட்டு நம்ம வந்து இப்போ டேலி 7.1 அப்டேஷன்ஸுக்குள்ள நம்ம போயிடலாம். இதை எடுக்கிறதுக்காக ஏஎக்ஸ்என்ல இருந்து நம்மளுடைய கற்போம் கற்பிப்போம்க்கு முதல் முறையாக ரவி சார் வந்திருக்காங்க. ஏஎக்ஸ்என் இன்ஃபோடெக் டேலில இருந்து. சார் நல்லபடியா எடுத்து கொடுங்க சார் ப்ளீஸ். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிக்குமார். ஏஎக்ஸ்என் இன்ஃபோடெக்ல நான் ஒரு கார்ப்பரேட் ட்ரைனராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா 7.1 அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். டேலி பிரைம்ல நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அப்டேட்லும் ஒவ்வொரு ஃபியூச்சரும் ஆட் பண்ணிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் லாஸ்ட்டாக 7.0 வந்துச்சு. இதில் ஆட்டோ பேக்கப் கொடுத்துருந்தாங்க. இப்போ 7.1ல இன்வாய்ஸ் பிரிண்ட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெச்எஸ்என், இதுக்கு முன்னாடியெல்லாம் ஹெச்எஸ்என் வந்து நம்ம மேனுவலாக கையில் டேலியில் கொடுத்துருப்போம். இப்போ வந்து போர்ட்டலில் இருக்கக்கூடிய ஹெச்எஸ்என் எல்லாமே நம்ம டைப் பண்ணுற மாதிரியே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேங்கிங் வந்து ஒரு 3 பேங்க் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஐசிசி பேங்க்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐஎம்எஸ்லையும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட்ஸையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸை நான் கரெக்டாக முடிச்சிடுவேன். மேஜராக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டேலியில் ஐராங்கிற ஒரு புது ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது PDF to டேலி, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது டேலியில் மெயினாக கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் கஸ்டமைசேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேலி டிஃபால்ட் இன்வாய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம ஒரு இன்வாய்ஸ் ஃபார்மேட்டை டேலி இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது டேலியோட இன்வாய்ஸ் தான் அப்படின்ட்டு. இப்போ வந்து டேலியில் ஒரு 6 டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம லோகோ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான டெம்ப்ளேட் வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேலி 7.0ல உங்களுக்கு வந்து ஆட்டோ பேக்கப் கொடுத்துருக்காங்க சார். ஆட்டோ பேக்கப் எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா